என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. மாராத்தான் அமைச்சர் மாண்புமிகு மாசு அவர்கள் இது கலாய்க்கிறாரா இல்லை கிரெடிட் கொடுக்குறாரான்னு புரியலையே. அதனால தான் இத்தனை கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை ஜெகத்ரட்சணை தொடங்கினாரா என்பது நமக்கு சந்தேகமா இருக்கு. போகிற போக்கில் கலாய்ச்சி விடுறாரு. இப்போ யாராச்சும் பாராட்டுறாங்கன்னா மேடல் ஏன் ரியாக்ஷனே கொடுக்காம போடுறாங்க. அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணணும். ஓஹோ ஓகே ஓகே இப்போதாங்க புரியுது எனக்கு. இனிமேல் யார் ரியாக்ஷனை பாருங்க. எனக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் கொடுத்த வரவேற்பு என்பது வியந்து பேசுற அளவுக்கு ரீச் ஆச்சு. அங்கே ரீச் ஆச்சு, இங்கே ரீசார்ஜ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா அந்த வரலாறை எழுதுறதுக்கு நீங்கள் தயாரா? வெங்கட் பிரபு படம் கோட் எடுத்தார்ல, எங்கே டயர்டாகி தூங்குறாங்களோ டக்குன்னு ஒரு ஐபி ஏற்றி விடுவார்ல, அந்த மாதிரி தலைவர் பேச்சு இருக்குன்னு. ஹாய் பிருத்வி. வணக்கம் கமல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வீடியோ பார்த்து ரசிச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ண போறோம். என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம டெய்லி வெவ்வேறு வீடியோ பார்ப்போமே, இது என்ன புரியல எனக்கு. இப்போ படம் எதுவும் பார்க்குறோமா? இல்லை. ட்ரெய்லரா? இல்லை. டீசர்? இல்லை. அப்போ ஸ்னீக் பிக் எதுவும் இல்லவே இல்லை. வேற என்னவா இருக்கு? என்னுடைய சிறு புத்தி கெட்டியவர் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேற என்ன? ஒரு பெரிய அரசியல் தலைவரோட ஒரு ஸ்பீச் பார்க்க போறோம். பார்க்கலாம். அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி உங்களை மாட்டி விட போறோம். சரியா? நான் ரசிக்க தான் போறேன்ப்பா. சரி, நீங்களே அதை ப்ளே பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். கள்ளக்குடி கொண்டு கன்னித்தமிழ் வென்று உள்ளம் குடிகொண்ட கழகம், வெல்லும் வாளுமின்றி வெல்லும் திறம் கொண்ட வெற்றி பலகண்ட கழகம். அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம், பின்னர் கலைஞர் தலைமை தந்த கழகம், அன்று பிள்ளை நிலவான கழகம், இன்று பபல விழா காணும் கழகம். கழகம் நல்ல கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். ரசிச்சு பார்த்துட்டு இருக்கேங்க. நல்லா அருமையாக பேசுகிறாப்புலையே தொடர்ச்சியாக. அந்த பாட்டு ஒரு இடத்துல ஒரு புன்னகைச்சேன், சிரிக்கல. அப்படிப்பட்ட தியாகத்தின் உருவமான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உள்ளத்துக்கும் இல்லத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். உள்ளம் இல்லம் கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட்லேயே தலைவர் 6 அடிக்கிறாரு. நீங்க இல்லாம கழகம் இல்லை, நீங்க இல்லாம நான் இல்லை. அந்த நன்றி உணர்ச்சியோடு தான் உங்க முன்னாடி நான் கம்பீரமாக நின்றுகிட்டு இருக்கிறேன். இப்பெல்லாம் வந்து ஒரு பேச்சு வந்து பேச்சா இருக்கிறத விட பெர்ஃபார்மன்ஸா இருக்க வேண்டியது இருக்கு. பாத்தீங்களா? எடுத்தோனையுமே ஒரு பஞ்சு, ஒரு ரைமிங், அந்த இதெல்லாம் வச்சாதான் உடனே கவர முடியுது. பழைய ரஜினி படம் மாதிரி இருக்கு. இப்போ ரஜினி படத்துல அப்படிதான் இருக்கு. எடுத்தோடனே ஒரு ஓப்பனிங் சாங்கு, அந்த சாங்கில் நீங்க நானும் அண்ணன் தம்பிடாங்கிற மாதிரிலாம் பாட்டுலாம் வச்சு நீங்க நானும் வேற இல்லைன்னு சொன்னார்ல, அதெல்லாம் அங்க இருந்து எடுத்த டச்சு தான். கரெக்டா கொண்டு வந்து கனெக்ட் பண்றாரு பாருங்க அத்தனை பேரையும். இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளை வந்துருச்சு மாசம் வந்துருச்சு. பாத்தீங்களா? ஃபியூச்சர் அவர் தானே ஏங்க, பிரசன்டே அவர் தாங்க. இப்போ துணை முதல்வர் அவர் தான். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, இன்னைக்கு யார் துணை முதல்வர்னு சொல்கிறாங்களே, எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு அவர் சொன்னார், இந்த நாளைக்கு வந்து நல்ல நாளாக இருக்குமான்னு கேட்டாங்க, நல்ல செய்தி வருமா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், எல்லா நாளும் நல்ல நாள் தான் சொல்லிட்டு அப்படியே நழுவிட்டு போகிறாருல. அதனால அவர் அதே நேரத்தில் எல்லா அமைச்சர்களுமே துணை முதல்வர் மாதிரி தான், அதாவது முதல்வருக்கு துணையாக இருக்க மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காருல. ஆமாம், அது என்னதான் எல்லாரும் சொல்லியிருந்தாலும் அதோட பெருந்தன்மையாக சொல்கிறது தான். ஆப்ஷன் யாருக்கு இருக்கு? மாஸ்க் தானே இருக்கு. இந்த பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாடு போல், எழுச்சி மிகுந்த மாநாடு போல் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாராத்தான் அமைச்சர் மாண்புமிகு மாசு அவர்கள் இது கலாய்க்கிறாரா இல்லை கிரெடிட் கொடுக்குறாரான்னு புரியலையே. கிரெடிட் தான் கொடுக்குறாரு. ஏன்னா உலகளவில் 1000க்கும் மேலே மாரத்தான் ஓடி இருக்கிறாரு. ஸோ அதை வந்து ஸ்பெஷல் மென்ஷனா அவர் வந்து சுகாதாரத்துறைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இதை சொல்லி டிஃப்ரெண்ட்டாக அப்படி. ஆனால் உலக அளவில் சொன்னீங்க. உள்ளூரில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ வச்சு பாருங்க. எங்கேயோ போயிருக்காரு தலைவர், வாக்கிங் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டாரு. அங்கே வாசலில் ஒரு அம்மா வெள்ளை புடவை கட்டிட்டு அந்த மருத்துவ ஊழியர் நின்றுச்சு. தலை தடிக்க உள்ள ஓடி எல்லாரும் வாங்க அமைச்சர் வந்துட்டான்னு சொல்லி பதறி அடிச்சு இந்த வீடியோ பயங்கர வெளியில் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா இல்லையா? அவர் அதான் நம்ம அடிக்கடி சோஷியல் மீடியாவில் பார்ப்போம்ல, மாரத்தான் போகிற வழியில் ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதான் போகிற வழியில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு நடந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காருங்க. போகிற வழியிலே ஆய்வு பண்ணுறாரு, போகிற வழியிலே காரே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கால் போதும் தலைவனுக்கு. அது வாங்க
தைதாப்பேட்டை என்பது தலைவர் கலைஞருடைய தொகுதி, அதுவும் 2 முறை வென்ற தொகுதி. அந்த தொகுதியோட உறுப்பினரான மாசு கிட்ட எந்த பணியை கொடுத்தாலும் 2 மடங்கு உத்வேகத்தோடு செஞ்சு காட்டுவார் என்பதற்கு இந்த பபல விழா நிகழ்ச்சியை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இப்போ யாராச்சும் பாராட்டுறாங்கன்னா மேடையில ஏன் ரியாக்ஷனே கொடுக்காம இருக்காங்க? இப்போ மாசு கடுமையாக பாராட்டுறாருல்ல, அதீத அன்பின் காரணமா அப்படி சொல்றேன். ஆனா யாரையோ பாராட்டுற மாதிரி உட்காந்துருக்காரு, அப்படிதான் இருக்கணுமா? தெரியல. சந்திரமுகி படம் பாத்திருக்கீங்களா? பாத்துருங்க. அது வந்து ரஜினி சந்திரமுகி ரூம்குள்ள போயிட்டு வெளியில வருவாரு, கீழ இருந்து இந்த சாமியார் இப்படி வருவாரு, ரஜினி கண்ணில் லைட் அடிப்பாங்க 2 கண்ணுலயும். ஆமா, அவர் படியில இருந்து இறங்குவாரு, இவர் இப்படி பாப்பாரு, பார்த்துட்டு இந்த சாமியார் சொல்லுவாரு, எதையோ சாதிச்ச ஒரு இது அவன்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த உலக புகழ் பெற்ற அந்த ஒரு டாக்டர் இருப்பாரு, அவரோட சிஷியர் அப்படிலாம் சொல்லுவாரு. ஆனா ரஜினி பாத்தீங்கன்னா பட்டிஸ்டாவா சொல்லுவாரு, உலக புகழ் பெற்ற பிராட்லி. ஆனா ரஜினி பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவாரு, அவருக்கு அப்படியே இப்படி யாரையோ சொல்ற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணும். ஓகே இப்பதாங்க புரியுது எனக்கு. பல நாள் ரகசியத்தை இப்பதான் சொல்லிருக்கீங்க நீங்க எனக்கு. இனிமே யார் ரியாக்ஷனை பாருங்க. வரவே இல்லை, அதையும் பண்ணுங்க. அதே போல எனக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் கொடுத்த வரவேற்பு என்பது இந்தியாவின் மற்ற மாநில மக்களும் சோசியல் மீடியாவில் வியந்து பேசுற அளவுக்கு ரீச் ஆச்சு. அங்க ரீச் ஆச்சு, இங்க ரீசார்ஜ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா இப்போ கூட்டணி கட்சிகளோட பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க. முதல்வர் போனதுக்கு அப்புறம் பிசிகா வந்து ஒரு குரல் பண்ணுச்சு, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு பல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. முதல்வர் வந்து தான் தீர்த்து வச்சாரு. இந்த இடத்துக்கு நானும் ரைமிங் போடணுமேன்னு போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. மைக்ரோசாஃப்ட்லலாம் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் திரு M.K. ஸ்டாலின்னு போட்டிருந்தான் அவரை வரவேற்கிற அந்த பின்னாடி இந்த எல்இடிலலாம் அதான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கோட் சூட்டும், அதாவது அமெரிக்காலேயே வளர்ந்து ஒரு உச்சத்துல இருப்பாங்க, அந்த அளவுக்கு நேர்த்தியா பெர்ஃபெக்டா போட்டிருந்தார்ல. ஆனா எனக்கு என்னமோ என் மைண்டு எனக்கு இந்த ஓபிஎஸ் ஒரு தடவை போயிருந்தாருல வெளிநாட்டுக்கு, அப்போ ஒரு கோட் சூட் போட்டிருந்தாரு பாருங்க, அதுதான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. அதுவும் அதுக்கு காரணம் நாம என்னைக்கு மக்களோட மக்களா இருக்கும். 1956ஆம் ஆண்டு 1966ஆம் ஆண்டு 56 66 அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இது பழைய ஜோக்கு தான், நம்ம அடுத்ததுக்கு போவோமா? போயிடலாம் தயவு செஞ்சு போயிடலாம். என்னோட 13 வயசுல கோபாலபுரம் இளைஞர் திமுகவை தொடங்கி 53 ஆண்டு காலம் இயக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைப்புக்கான அங்கீகாரம் தான் இன்று பவளவிழா காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் தலைவரா இருக்கிறது. இது யாருக்கோ ஒரு செய்தி சொல்ற மாதிரி இருக்கே, எனக்கு எப்படி தெரியல. இல்லையா? நம்ம யாரும் புது புக்கும் போறது இல்ல. இந்த விழாவுக்கு மகுடம் வைத்தார் போல தந்தை பெரியார் விருத திருமிகு பாப்பம்மாள் அவர்கள் பெற்றிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா பெயரில் விருதை அறந்தாங்கி மிசா ராமநாதன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் பெயரிலான விருதை தலைவர் கலைஞர் அவர்களால் ஆழ்வார் என்றும் என்னால் திராவிட ஆழ்வார் என்றும் அழைக்கப்படக்கூடிய நம்முடைய ஜெகத் ரட்சகன் அவர்கள் பெற்றிருக்கிறார். ஜெகத் ரட்சகன்னாலே அந்த கலைஞர் முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுப்பாருல, அதுதான் வந்து ஞாபகம் வருது. அது அவ்வளோ நல்லா இருக்கும். நான் சமீபத்தில் இப்போ அந்த நியூஸ் வீடியோ வந்துச்சுல, எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது. இப்போ ரைட் அடிச்சாங்க, பிரச்சனை ஆனிச்சு, பல கோடி ஃபைன் கட்ட சொன்னாங்கல்ல, ஏன் என்னமோ அங்கே போகுது. எவ்வளோ பாசிட்டிவாக போயிட்டு இல்லைங்க, செய்தி சொல்கிறேன் நான் என்னம்மா. இளையகத்தோட ஒரு பக்கத்தை கலைஞருக்கும் இன்னொரு பக்கத்தை ஆழ்வார்களுக்கும் அர்ப்பணிச்சவர் நம்ம ஜெகத் ரட்சகன் அவர்கள். கலைஞரே பலருக்கு இதயத்தில் இடம் கொடுத்தவர், இவர் கலைஞர் இதயத்தில் வச்சிருக்காரு பாருங்க. பெரிய ஆழ்வார் தான். பெரிய ஆழ்வார் இல்ல, திராவிட ஆழ்வாரா? பள்ளி காலத்துல இந்திய எதிர்ப்பு போர்ல பங்கெடுத்தவர். கல்லூரி காலத்துல பெரியார சந்திச்ச காரணத்தினால கல்லூரியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர். அதனாலதான் இத்தனை கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை ஜெகத் ரட்சகன் தொடங்கினாரா என்பது நமக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல, இங்க வந்துதான் பார்க்கணும். சிஎம் வந்து செம ஃபார்ம்ல இருக்காரு. ஏகப்பட்ட காலேஜ் வச்சிருக்காரு, ஏகப்பட்ட கல்வி நிலையம் வச்சிருக்காருன்னு போற போக்குல கலாய்ச்சி விடுறாரு. இல்ல அவரு கலாய்க்கிறாரா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து ஞாபகம் வருது. அதாவது திருச்சியில வந்து பெரியார் ஈவேரா கல்லூரின்னு அரசு கல்லூரி ஒன்று இருக்கு. இப்போ வந்து தந்தை பெரியார் அரசு கல்லூரின்னு பேர் மாத்திருக்காங்க. அது எப்படின்னா பெரியார் வந்து அந்த கல்லூரி கட்டுறதுக்கு இடம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்மளோட நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா இருக்கார்ல, அவர் அங்கதான் படிச்சாரு. அவங்க படிச்சப்ப இந்தி எதிர்ப்பு போராட்டம் உச்சத்துல இருந்த டைம். ஸோ காலேஜில் எல்லாருமே
காலேஜ்ல இருந்து போராட்டம் பண்றாங்க. இதை கேள்விப்பட்ட பெரியார் வந்து காலேஜ் வராரு. வந்துட்டு நீங்க இப்படி போராட்டம் பண்றதுக்கா நான் வந்து இடம் கொடுத்து காலேஜ் கட்டுறதுக்கெல்லாம் இது பண்ணேன், போய் எல்லாம் படிக்கிற வேலையை பாருங்க, படிச்சு நல்லா வந்துட்டு அப்புறம் இந்த வேலைலாம் பார்த்துக்கலான்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இதை பார்த்து நிகழ்ச்சின்னு சொன்னீங்க, ஆனால் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு. நீங்க இப்படி சொல்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது குறித்து நான் போட தெரியல எனக்கு, போடுங்க. ஆனா அச்சமில்லாமல் யாரோடும் சமரசமாகாம கழகமே துணைனை கம்பீரமாக செயல்படக்கூடியவர் நம்முடைய ஜெகத்ரட்சகன் அவர்கள். அதனால அவருக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கு. கழகமே துணை, கலைஞரே சரணம். எப்படி அவருக்கு அவர் மொழியிலே பதில் சொல்றாரு பாருங்க முதல்வர். யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் விருதை கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அடுத்து பேராசிரியர் விருதை என்னுடைய இனிய தோழன் வி.பி. ராஜன் பெற்றிருக்கிறார். அடுத்து என்னுடைய பேரிலான விருதை ஒன்றிய முன்னாள் அமைச்சர் என்னுடைய அருமை சகோதரர் எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்கள் பெற்றிருக்கிறார். முதல் ஸ்டாலின் விருது வந்து எஸ்.எஸ். பழனிமாணிக்கம். எந்த அதிருப்தியை எப்படி திருப்திப்படுத்தணும் முதல்வர் தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இவருக்கு ஒரு விருது கொடுத்தாச்சு. விடுதலை சிறுத்தைகள் இருக்குல்ல, அது கொஞ்ச நாள் புரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அமெரிக்காலேருந்து வந்தோடனே இப்போ அவங்களையும் திருப்திப்படுத்திட்டாரு. இப்போ கழகமும் கூட்டணி ரொம்ப திருப்தியாக போயிட்டு இருக்கு. ஒரு தலைவரா எல்லாரையும் அரவணைச்சு போறாரு. ஆண்டுதோறும் விருதுகள் வழங்குகிறோம் என்றாலும் இது கழகத்தோட புகழ் விழா ஆண்டில் வழங்கப்படும் விருது என்பதால இதுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு. இப்போ என்னதான் ஒரு பக்கம் வந்து இந்த விருதுகள்லாம் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்குறாங்க, தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஆதாயம் இருக்கிற இடத்துல கொடுக்குறாங்க, இப்படிலாம் ஒரு கருத்து இருந்தாலும் இப்போ இவங்க முதல்வர் வந்து டீட்டெயிலாக சொல்கிறப்ப அவங்களோட உழைப்புங்கிறது இங்கே தெரிய வருது. ஒரு 40-50 வருஷம் வந்து ஒரே கொள்கை, ஒரே நோக்கம், ஒரே பாதைன்னு பயணிக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அந்த விருதாளர்கள்லாம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவங்க தான். ஆமாம், அந்த உழைப்பை பாராட்டி தான் ஒரு சோப்புடப்பா ஒரு விருது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. திரும்ப முடியாம ஆக்கிர போறாங்க. உங்களை போன்றவர்களோட உழைப்பால் தான் கழகம் இந்த உன்னதமான இடத்துக்கு வந்திருக்கு. ஒரு இயக்கம் 75 ஆண்டு காலம் நிலைச்சு நிற்கிறதும், ஒரு இயக்கம் 75 ஆண்டுகள் கழிச்சும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறதும் சாதாரணமான சாதனை இல்லை. இதுக்கு முழு முதல் காரணம் நம்முடைய அமைப்பு முறைதான் என்பதை நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவேன். உண்மையிலேயே ஒரு திமுகவோட கட்டமைப்புங்கிறது ரொம்ப கிளைக்கழகங்கள்ல இருந்து தலைமை கழகம் வரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுதான் ஒரு அதிமுகவும் அப்படிதான், ஆர்எஸ்எஸும் அப்படிதான். சொல்லணும்ல, சமநிலைப்படுத்தணும்ல. அதுக்கு அந்த அடித்தளத்தை பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இன்னும் எத்தனையோ தலைவர்களும் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. தலைவன் தொண்டன் இல்லாம அண்ணன் தம்பி என்ற பாச உணர்வோடு இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டுச்சு. உலகத்தில் எந்த அரசியல் இயக்கமும் உடன்பிறப்பு என்ற பாச உணர்வோடு கட்டமைக்கப்படலை. நாம் தமிழர் சீமான் கட்சியில் அண்ணன் தம்பி உறவு தானே இருக்காங்க. எல்லாரும் அண்ணன் தானே சொல்றாங்க தலைவரை. யாரும் போயிட்டு தலைவர்னு சொல்றது இல்லை. அடுத்து அந்நியார் வேற வராங்க. அந்நியார் வந்து தேமுதிகவிலே இருக்காங்க. அதனால அப்ப அவங்க யாரு? அவங்க அந்நியார், இவங்க நாம் தமிழர் அந்நியார். 6வது ஒரு அரியணை ஏற்றக்கூடிய அந்த கடமையை செய்யற கட்டளையை என் தோல்ல விழுந்துச்சா எடுத்துக்கிட்டாரா? தோல்ல விழுந்துச்சு. சுமக்கிறாருல இந்த பதவி வந்து உள்கிரீடம்ங்க, பஞ்சமத்தை கிடையாது. அதான் சுமக்கிறாரான்னு கேட்டேன். சுமக்கிறாரு. கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் எத்தனை சாதனைகள்! மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை. இதை பாஜக எதிர்த்துச்சு தானே, கடுமையா எதிர்த்துச்சு. இப்ப ஹரியானா 2000 ரூபாய் காங்கிரஸ் சொன்னாங்க தரல, கூட 100 ரூபாய் கூட போட்டு மொய் வைப்பாங்க இல்ல, 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி 2100 ரூபாய் நான் தரேன்னு சொல்லியிருக்காங்க பிஜேபி ஹரியானால. இப்ப அடுத்து இவங்க 2200 ரூபாய் சொல்லுவாங்க. சொல்லிதானே ஆகணும். இப்படியே 1000 2000 3000 அப்படின்னு பிம்பிளிக்கா பிளாப்பின்னு சொல்லாம இருந்தா சரிதான். நம்முடைய எல்லா கனவுகளும் நிறைவேறிச்சாலும் கேட்டா இல்ல. மாநில உரிமைகளை வழங்குகிற ஒரு ஒன்றிய அரசு அமையல. நிதி உரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு இன்னமும் நாம் போராட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். சொல்றாருல்ல நிறைய பங்களிப்பு கொடுத்துருக்கோன்னு. இப்ப சமீபத்துல அந்த பிரதமரோட பொருளாதார ஆலோசனை குழு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தென்னிந்தியா தான் 30% வருவாயை மத்திய அரசு கொடுக்குது. குறிப்பா தமிழ்நாட்டோட பங்களிப்பு, ஒன்றிய அரசு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டோட பங்களிப்பு இதுல கடுமையா இருக்குன்னு சொல்லப்படுது. அது என்ன கடுமையான அந்த வீரியத்தை சொல்றதுங்க, அந்த விஷயத்தோட வீரியத்தை அதிகமா
அதான் அதனாலதான் வந்து இப்ப ஆனாலும் இவ்வளவு கொடுத்தாலுமே போயிட்டு ஒன்னொன்னுக்கும் இப்ப நிக்கிற மாதிரி இருக்குன்னா திமுகவும் ஆளுங்கட்சியும் புலம்புறாங்க. திமுக வேற ஆளுங்கட்சி வேறையா? திமுக கட்சி ஆளுங்கட்சிங்கிறது அரசு அமைப்பு, எவ்வளவு சுத்த வேண்டியதா இருக்கு. ஆளுங்கட்சி. ஆமா. பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின மாநில சுயாட்சி கொள்கை என்பது நம்மோட உயிர்நாடை கொள்கையில ஒன்று. தலைவர் கலைஞர் எளிமையா சொன்னார், நம்ம கோட்டையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புல்ல வெட்ட கூட உரிமை இல்லை, அதுக்கு மேல அனுமதி வாங்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சாங்க வச்சிருக்காங்க. திமுக காரங்கள் தெரியாத வரலாறா? நம்ம யாரும் புக்கும் போறது இல்ல. இது வரைக்கும் பேசினதுக்கெல்லாம் இங்க வந்து ஆமா சமன்படுத்திட்டீங்க. சமன்படுத்து. இந்த சூழல்ல மாநில சுயாட்சி வென்றெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த பவள விழா செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் எனவே இதையெல்லாம் அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றுகிற வகையில அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும். இந்தியாவில மாநில உரிமைகளுக்காக மாநில சுயாட்சி கொள்கைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உங்களால நான் தலைமை பொறுப்பில் உட்கார வைக்கப்பட்டு எதிர்கொண்ட எல்லா தேர்தல்களிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனா இவரதான் ராசி இல்லாதவர், கட்டம் சரியில்லாதவர்னு போட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க. கட்டம் தானே சரியில்லைன்னு சொன்னாங்க, திட்டம்லாம் சரியாதான். சரியா இருக்கு. இதுல யாருக்கு சந்தேகம் இல்ல. நான் ஏதோ ஆணவத்தில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் சொல்றேன். அதுக்கு மெத்தனமாவும் யாரும் இருந்துடக்கூடாது. இதுவும் தகவல். ஆமா, இதுதான் முக்கியமான தகவல். இருக்க மாட்டீங்க என்பது எனக்கு தெரியும். எப்பொழுது நாசுக்கா பேசுறாரு. அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? இந்த ஹிம்சை அரசன் 23 கேஸ்ல வெற்றிவேல் சொல்லுங்கடா வீரவேல் என்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஆனா இதே அதிமுகல செய்வீர்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா கூட்டமே கடந்து கதறும். ஏன் சொல்லுங்க? செஞ்சுதானே ஆகணும். நோ ஆப்ஷன். அது அந்த வரலாறை எழுதுறதுக்கு நீங்கள் தயாரா? இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும். அடுத்த தடவை தயாரா அப்படின்னு கேட்டவனே எல்லாம் கத்துறாங்கல்ல. வெங்கட் பிரபு படம் கோட் எடுத்தார்ல, எங்க டயர்டாகி தூங்குறாங்களோ டக்குன்னு ஒரு ஐபி ஏற்றி விடுவார்ல, அந்த மாதிரி தலைவர் பேச்சு இருக்குன்னு கட்சிக்காரங்க சொல்றாங்க. கோட்டே ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல தான் ஓடிச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும் என்கிற அந்த உறுதியை இந்த 30 விழாவில் உறுதியேற்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். இப்போ ஒட்டு மொத்தமா பார்த்தா இத்தனை நாளா கட்சிக்காரங்கள்ட்டையும் சரி கூட்டணியிலையும் சரி ஒரு உற்சாகமின்மை இருந்துச்சு, முக்கியமா கட்சிக்காரங்கள்ட்ட. ஸோ அதெல்லாம் இது பண்ணி பூஸ்ட் பண்ற மாதிரி பேசி முடிச்சிருக்கிறாரு. பூஸ்ட்னு சொன்னதுனால சொல்றேன், இப்போ அப்பாலாம் வெளியூர் போயிட்டு வந்தாங்கன்னா சில திங்கிற ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து இது வந்து சாப்பிடுன்னு சொன்னா குழந்தைங்க ஒரு குஷியாகும்ல. அந்த மாதிரி முதல்வர் வந்து இப்போ அமெரிக்கா போயிட்டு பல கோடிக்கு முதலீடை ஈர்த்துட்டு வந்த நேரத்தில் தன் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு டானிக் ஏற்றுற மாதிரி ஒரு சூப்பரான உரையை கொடுத்துருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 2026 தேர்தலில் கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று வந்து மிதப்பா இருக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் கொள்கையை மறந்துடாதீங்கன்னு சொல்றாரு. மிதப்பா இருந்துடாதீங்கன்னு சொல்றாரு. கொள்கையை மறந்துடாதீங்கன்னு சொல்றாரு. மிதப்பா இருந்துடாதீங்கன்னு சொல்றாரு. கொள்கை தான் முக்கியம். போதும், நன்றி. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.